உலகத்துல இவ்வளவு சம்பாதிப்பார், அது ஒரு ஞாபகத்தை எழுதப்படும். இத்தனை குழந்தைகள் இருப்போம், அது ஒரு ஞாபகத்தை எழுதப்படும். இவ்வளவு சொத்து செல்வார்கள் ஒரு ஞாபகம் எழுதப்படும். இது மாதிரி நமக்கு எழுதப்பட்ட ஒரு பெரிய ஞாபகத்து இத்தனை ரவணானை அடைவார் அப்படிங்கிறது ஒரு ஞாபகம். ரவணான் அடைந்து என்ன அவர்கள் செய்யறது அது தனி. ஆனா ரவணான விளையாட்டை ஒதுக்கோட முஸ்லீமா விளையாட்டா இருக்கக்கூட இதுவே ஒரு இந்த வாசகம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி துவா செய்வாங்க. செஞ்சு அவராக அடையலை படிச்சு நிறைய துவா செய்வாங்க. தராவிகளுடைய தொழில் அப்படிங்கிறது ஒரு பெரிய இது ரவலான் அப்படிங்கிறது இல்லாம பொதுவாகவே இஸ்லாமுடைய தொழிலை தொழிலுக்கு இரவுடைய எந்த வணக்கம் செய்கிறாலும் அது ஒரு பெரிய வாக்கு. எல்லாம் சொர்க்கவாசிகளை பற்றி ஒரு நாங்கள் சொல்லும்போது அவர்கள் இரவுல தங்களுடைய நினைத்து கொண்டும் அமர்ந்து கொண்டும் அல்லாவை எதிர்த்து செய்வார்கள், அல்லாவை தொழுது வழங்குவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவாங்க. ஒரு தொழுகை தொழுகை அப்துல்லா என்னும் அவர்கள் இரவுல தொழில் பழக்கமில்லாத பொலிசாங்க இரவுல தொழில் பொதுவாக இப்படி அவங்களுடைய வாங்க ஒரு நாள் அவங்க ஒரு கனவு மாட்டாங்க. அந்த கனவுல 2 மலர்கள் பிடிச்சி போட்டு மலகத்தின் பக்கமாக கொண்டு வெளியே கொண்டு வராங்க. கரகத்தை நெறிஞ்சிருவாரு, இவர் பயப்படுறாரு. இப்போ இன்னொரு மலக்கு என்ன பண்றாங்க, ஒரு மலக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இவர் இவர் கிடையாது, இவர் பொருட்கள் இந்த ஒரு சில காட்சிகள் அது சில அப்புறம் அதை விட்டு சொன்னாங்க, நீ நல்ல மனிதப்பா, உன்ட்டு என்ன நல்ல மனிதன் நல்ல அமைந்துட்டு இரவு ஏதாவது ஒரு தொழில் தொழில் ஒன்று பின்னாடி உள்ள விட்டுருவாதி தொன்று மக்கள் பின்னாடி வாங்கி தொழில் நல்ல அப்படின்னா சின்ன தொழில் ஏதோ ஒரு ஏதோ தொழில் தொழில்ப்பா அதுக்கப்புறம் அவர்களுக்கு செய்தி சொன்னீங்க. அதனாலதான் வாழ்க்கை இந்த மாதிரியான ஒரு கடவுளை நோக்கம் காரணத்துக்கு ஒரு தொழில் ஒரு பெரிய வாழ்க்கை உள்ள ஒரு விஷயம் கடவுளுடைய ஒரு நம்பிக்கை தொழில் அடுத்த நம்பிக்கை தொடர்ந்து செஞ்சுட்டாங்க. அது வரலாறு ஆகப்பட்டோம். எந்த தொடர்ந்து செய்யறாங்களோ அது வரல. அவங்க தொடர்ந்து தொழில்னாங்கன்னா வரவங்களுடைய தொழில் வரலாறு ஆகிடுச்சு. அதனால ஒரே ஒரு தொழில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல தொழிலாக வந்துட்டாங்க. தனித்தனியாக தொழில் வருவாங்க. இந்த வழியா அவியவங்களுடைய காலம் தொடர்ந்து கருவத்துக்கெல்லாம் காலம் அதே மாதிரி சகாபத்தை தனியாக தொழில் பண்ணியிருக்காங்க. உமருடைய காலம் உமருடைய காலம் பள்ளிவாசல் வர்றாங்க. அது பார்த்தா ஒவ்வொருத்தரும் தொழில் யோசிக்கிறாங்க. இது இந்த அழகாக தெரியலையே, எல்லாரும் சேர்ந்து தொழிலாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொழில் உபயோகம் ஆளுநர்கள் சொல்லி ஒரு ஹாபிஸ் ஆடு இருக்காங்க. அவங்களுக்கு ஆளுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தராவி தொழிலை உருவாங்க. தராவி தராவி குடிச்சு தராவை அப்படின்னா இடைவெளியில் ஓய்வு பெறுதல். ராகத் பெறுதல், ராகத்துக்கு வார்த்தை தராவை அப்படின்னா இடைவெளியில் ஓய்வு பெறுதல்னா 4 ரக்காத்துக்கு ஒரு முறை சிறு நேரம் பிற்காற்று ஓய்வு பெற்று சொல்லுவாங்க. அதாவது தராவை எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அவங்களுடைய பார்த்தா அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நாங்கள் தராவை எவ்வளோ நேரம் தொழுவோம் அப்படின்னா இஷா ஆரம்பம்
தொழுது கொண்டே இருப்போம். 20 ரக்காத்துனா 4 ரக்காத்து இடையில ஒழுங்கு மொத்தம் 20 ரக்காத்து. இஷாவுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு தொழுது கொண்டே இருப்போம். சஹருடைய நேரம் வந்துடும், தொழுது போயிட்டு இருப்போம். ஃபஜ்ருடைய நேரம் வர்றது மாதிரி ஆயிரும். அந்த நேரம் தான் நாங்கள் தராவியை முடிப்போம். முடிச்சுட்டு வேக வேகமா வீட்டுக்கு நடந்து போய் அங்கே உள்ள பணியாளர் என்ன சொல்லுவோம், சீக்கிரம் சாப்பாடை பண்ணுவாங்க, சாப்பாடு சீக்கிரம் பண்ணுவாங்க. நாங்கள் தண்ணி சாப்பிட்டு செய்யணும், இங்கே வேலையாட்களை ஏறுவோம் என்பதாக சாப்பிடுவாங்க சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. தராவியை வந்து ஒவ்வொரு நீண்ட இவ்வாறாக இன்னைக்கு நம்ம ஒரு முதல் நாள் ஒரு பெரிய அத்தியாவசியம் வந்து இருக்கக்கூடிய உட்கார்ந்தாலும் இதே மாதிரி நாங்கள் அந்த 2 சின்னத்து ஒன்று தராவிங்கிறது ஒரு சின்னத்து, முழு குரானையும் கேட்கிறதுங்கிறது ஒரு சின்னத்து. இன்னைக்கு இமாம் சாஹிபுடைய அலிஃப் லாம் மீம்னு ஆரம்பிச்சு 1.5 ஜுஸு ஓதி முடிச்சிருக்காங்க. இன்னும் 28 ஜுஸு இருக்கு மிச்சம் இருக்கு. சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தோம். உட்கார்ந்தா 30 கவனம் உள்ள ஒரு சாப்பாடு. ஒரு கவனத்தை என்ன செஞ்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. டக்குன்னு என்ன செய்ய முடியாது, எதிர்த்து என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அது மாதிரி ஒரு பெரிய சின்னத்தை முழு குரானை கேட்கறதுக்கு ஒரு பெரிய சின்னம். இது ஒரு 27 நாள் நம்ம பிரிச்சு என்ன செய்வோம், அவன் செய்ய போறோம். அதுல ஒரு கவலை ஒரு வழியை தான் அவன் என்ன செய்வோம், நிறைவு செய்ய நிறைவாக்கியிருக்கோம். நம்ம என்ன செய்யணும், முழுமையாக கலந்துக்கணும். குரானை கேட்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம நினைச்சோம்னா முழுமையாக கலந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம், யோசிக்கணும் பாருங்க. இன்னைக்கு வந்து நிற்போம். இன்னைக்கு யாராவது வேலைக்கு போகலாமா, தொழிலுக்கு போகலாமா, தொழிலுக்கு செய்யலாம் வேண்டுமா, எல்லாம் செஞ்சோம். செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து என்ன செஞ்சாச்சு, வந்து நின்னாச்சு, 20 ரூபாய் நின்று பள்ளி நடந்து தொழுதாச்சு. இதே மாதிரி நம்ம மனசு நினைச்சிச்சுன்னா 30 நாள் தராவி சொல்றது ஒரு பெரிய காரியமே கிடையாது. முதல் நாள் உறுதியான நியத்தம், அவனால் சொல்ல முழு அனைத்து நாளையும் சொல்லுவேன், முழு குரானையும் கேட்கிறேன். அதெல்லாம் குரானை நான் பார்க்கணும், அதெல்லாம் குரானை நான் ஓதணும், அதற்கு அர்த்தம் தெரியணும், அமல் செய்யணும். அது எல்லாத்தையும் விட கடைசி படுத்துறான் முழு குரானை நான் நம்ம கேட்கணும். தாராளம் எப்ப கேட்க முடியும், நம்மளால கேட்க முடியுமா, யாருக்காவது ஓதச்சு கேட்க முடியுமா, முடியாது. இது தாராளங்கிறது முழு குரானை தாராள கேட்கிறது ஒரு கடைசி படுத்துறாங்க. இதை என்ன செய்யலாம், அவர் வாய்ப்பு ரமதான்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு ரமதான்கள் நம்ம எப்படி படிச்சவரை போயிட்டு போகுது. ஆனால் இந்த ரமதான் ஆரம்ப நாங்கள் இருக்கோம், உறுதியாக தராவி தொழுது போட்டு இந்த ரமதான் முழு தொழில் அனைத்து தராவி தொழுவேன் அப்படி தொழுது அனைத்திருப்போம். நம்ம நீத்து வச்சோம்னா அதை செயல்படுத்துறது அல்லாவாக இருந்தால் அதுக்கு தேவையான எல்லா இடங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அல்லாவாக இருக்கும். நம்ம உறுதியாக நீத்து வைக்கிறது நம்மளுடைய கடமையாக இருக்கும். எல்லாரும் தராவியை சொன்னோம், அதுக்காக செய்து